உருவாக்கிய காட்சிகள்தான் இவை. எல்லாருமே வந்து மேக்கப் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயர் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னோட என்கேஜ்மெண்ட் இதுதாங்க வேர்ல்ட் சேஃபஸ்ட் கார் வால்வோ கார். இந்த கார் தான் ரித்தன்யாவோட அப்பா அவங்க மேரேஜ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஒர்த் வந்து 70 lakhs. இந்த மாதிரி ஒரு காரையும் பொண்ணையும் ஒரு வீட்டுக்கு வாழ அனுப்பியிருக்காரு. தன்னோட கடமையை முழுசையும் செஞ்சு முடிச்சிருக்காரு அவளோட ஆசை மகளான ரித்தன்யாவுக்கு. ஆனா அங்க போய் ரித்தன்யாவுக்கு நடக்கிற கொடுமை என்னன்னா, ரித்தன்யா அவங்க ஹஸ்பண்ட் கவின்குமார், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அத்தை மாமா இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப கொடுமை பண்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் தாங்காம தான் ரித்தன்யா சூசைட் பண்ணிக்கிறாங்க, வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிட்டு. ஸோ ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே போராடணும். ரித்தன்யாவோட ஒரு சகோதரியா சொல்ல, ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா. இதாச்சும் எல்லாருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கவின்குமாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வெளியே இருக்க தகுதி இல்லாத ஆட்கள், அவங்க எல்லாருமே கண்டிப்பா உள்ளதா இருக்கணும்.